ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி வந்து திருப்பதி வெங்கடாஜலபதி ஏழுமலையானை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக தான் இந்த திருப்பதி இருக்குது. இந்த திருப்பதி எங்கே இருக்குன்னா, ஆந்திர மாநிலத்தில் திருப்பதி மாவட்டத்தில் திருப்பதின்ற ஊரில் பெருமாள் இருக்கார். இந்த திருப்பதி பார்த்திங்கன்னா 7 மலைகளால் சூழப்பட்ட ஒரு இடம்தான். இந்த 7 மலைகளுக்கு புராண பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேஷாத்ரி, கருடாத்ரி, நீலாத்ரி, அஞ்சனாத்ரி, விருஷாபாத்ரி, நாராயணத்ரி, வேங்கடாத்ரி அப்படின்னு சொல்லிட்டு 7 மலைகளால் சூழப்பட்ட இடத்துல இருக்கிறதுனால இத்தலத்துக்கு ஏழுமலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இங்கே இருக்கிற மூலவருக்கு வந்து ஏழுமலையான் அப்படின்ற ஒரு திருநாமத்தில் தான் அழைக்கப்படுறாரு. இந்த கோயிலில் வந்து வெங்கடாஜலபதி, வேங்கடன் அப்படின்னு பெருமாளை வந்து ரொம்ப பக்தியோடையும் கூப்பிட்றாங்க. நம்ம இங்கே இருக்கும் தாயார் வந்து பத்மாவதி தாயார் இருக்காங்க. தலை விரிச்சோம் பார்த்திங்கன்னா புளிய மரம் தான். தீர்த்தம் வந்து சுவாமி புஷ்பகரணி. இந்த திருப்பதி வெங்கடாத்திரி மலை பார்த்திங்கன்னா 3200 அடி உயரம் உள்ளது தான். பாதைகள்லாம் ரொம்ப வளைஞ்சு போகுது. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. கீழே நம்ம என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து செக் போஸ்ட் வச்சுருக்காங்க. நம்ம பஸ்ஸில் போனாலும் காரில் போனாலும் அங்கே இருக்கிற வாட்டர் கேன், பிளாஸ்டிக் பொருள் எல்லாத்தையுமே அங்கேயே செக் பண்ணி எடுத்துகிட்டு தான் அனுப்புகிறாங்க. ஃப்ளாஸ்க்கு கொண்டு போயிட்டிங்கன்னா அதில் தண்ணி நம்ம பிடிச்சி குடிச்சிக்கலாம். இந்த ஆலயத்துக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிருகு போன்ற முனிவர்கள் வந்து யாகம் செய்கிறாங்க. அந்த யாகத்தில் வர்ற பலனை வந்து மும்மூர்த்திகளுக்கு அளிக்கிறதுக்கு அவர் வந்து விருப்பப்படுறாரு. மும்மூர்த்திகளில் வந்து சாந்தமாக இருக்கிற திருமாலுக்கு கொடுக்கறதுக்காண்டி அவர் திருமால் இருக்கிற இடத்திற்கு வந்து அந்த முனிவர் போகிறாரு. அப்போ திருமால் வந்து முனிவர் வர்றது அறியாமல் வந்து உறங்கி கொண்டிருக்கிறாரு. முனிவருக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுது. அப்போ வந்து அவர் திருமாலை வந்து நெஞ்சில் எட்டி உதைச்சிட்றாரு. அப்போ திருமால் நெஞ்சில் வந்து நம்ம திருமகள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கோபம் அடைஞ்சு திருமாலை விட்டு அவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்போ வந்து திருமால் வந்து திருமகளை தேடி அவரும் வந்து பூலோகத்துக்கு வந்துடுறாரு. பூலோகத்துலேயும் அவர் வந்து வேங்கடம் மலையில் ஒரு இடத்துல உட்காந்து தவம் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. திருமால் ரொம்ப காலமாக தவம் பண்ணுறதுனால அவரை சுற்றி வந்து புற்றுக்கள் வந்து வளர ஆரம்பிச்சிருது. அந்த புற்றுக்களை வந்து உடைக்கிறதுக்காண்டி கடப்பாறையை கொண்டு ஒரு ஆழ்வார் வந்து வீசுகிறாரு. அந்த புற்றை உடைக்க வீசப்பட்ட கடப்பாரை போய் நம்ம திருமாலின் தலையில் பட்டு ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிருது. திருமாலின் தவம் வந்து களைஞ்சிருது. அவர் வந்து வகுலாதேவி ஆசிரமத்துக்கு போயிடுறாரு. அங்கே போனதுக்கப்புறம் தான் சீனிவாசன் சொல்லிட்டு வகுலாதேவி அம்மையார் வந்து அவருக்கு பெயர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம்தான் ஆகாசராஜா அவரோட பொண்ணான பத்மாவதிக்கும் சீனிவாசனுக்கும் திருமணம் வந்து செய்து வைக்கிறாங்க வகுலாதேவி. நம்ம இப்போ வந்து மேலே திருப்பதி ஏழுமலையான் மேலே வந்துட்டோம். 7 மலையும் கடந்து வந்தாச்சு. நம்ம கீழே வந்து நடப்பாதையில் வந்தால் எல்லா மலைகளையும் நம்ம பார்த்துட்டே வரலாம். நம்ம வந்து பஸ் ரூட் வந்து போகிறதுக்கு ஒரு வழி கொடுத்துருக்காங்க. திருப்பி ரிட்டன் வர்றதுக்கு வேறு ரூட்டு கொடுத்துருக்காங்க. கீழேருந்து பஸ்ஸில் பார்த்திங்கன்னா 90 ரூபா டிக்கெட் போடுறாங்க. நம்ம ஜீப்பு, கார் இந்த மாதிரி எடுத்தோம்னா ஒருத்தருக்கு வந்து 100 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. திருப்பதி போயிட்டு வந்தால் எல்லாத்துக்குமே நல்லா சூப்பராக நல்லது நடக்கும்னு எல்லாத்துக்கும் நம்பிக்கை இருக்குது. அதனால நம்மளும் போயிட்டு வந்தாச்சு. நீங்களும் வேண்டிக்கிறங்க. அடிக்கடி போக முடியாட்டியும் வருஷத்துக்கு ஒரு வாட்டினாலும் எப்படியாலும் போய் பார்த்துட்டு வரலாம். ஸ்ரீ வெங்கடாஜலபதியை நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. நம்ம போய் பார்த்துட்டு அவரை வணங்கிட்டு வரலாம். சாமி தரிசனத்துக்கு வந்து 300 ரூபா டிக்கெட் வந்து ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தோம். அதனால வந்து எங்களுக்கு அந்த டைமும் டேட்டும் கொடுத்துருந்தாங்க. அந்த டயத்துக்கு நாங்கள் உள்ளே போயிட்டு சாமியை பார்த்துட்டு வந்தோம். எவ்வளோ சிரமங்கள் இருந்தாலும் நமக்கு வந்து ஏழுமலையானை பார்க்கணுன்னு வேண்டிட்டோம்னா நமக்கு வந்து பொருளாதாரத்தையும் கொடுப்பாரு. போக்குவரத்துக்கு தேவையான அனைத்துமே அவரே பார்த்துக்கிடுவார். அந்த நம்பிக்கையில் தான் நம்மளும் மேலே போய் ஒரு 3.5 மணி நேரத்திலே வந்து தரிசனத்தை பார்த்தாச்சு. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரலும் தான் நம்ம செல்லு கொண்டு போக முடியும். உள்ளே வந்து நம்ம நுழையிறப்பையோ ஆதார் கார்டை வந்து செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. அதனால் அவசியம் ஆதார் கார்டு கொண்டு போயிடுங்க. நாங்கள் போனதும் ஏப்ரல் 13 இப்போ 2024. கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சூப்பரான சாமி தரிசனம் பார்த்தாச்சு. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில்
உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.